ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடையை குறைக்க பல முயற்சிகள் செஞ்சு பார்த்தோம். எடை மட்டும் குறையவே இல்லையா? டயட் பண்றீங்க, வாக்கிங் பண்றீங்க, சில உணவுகள தவிர்க்கிறீங்க. ஆனாலும் எடை குறையாம இருக்கா? அப்படின்னா நீங்க செய்ற முயற்சியில பிரச்சனை இல்லாம, தினமும் தெரியாம செய்ற சில பழக்கங்கள தான் பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய 7 பொதுவான தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த 7 விஷயங்கள்ல நீங்க எத செய்றீங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு காலை உணவை அடிக்கடி தவிர்க்கிறது. உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் காலை உணவை முழுமையா தவிர்க்கிறாங்க. ஆனா, ஒரு உணவை தவிர்ப்பது மட்டும் உடல் எடையை குறைப்பதற்கான உத்தரவாதம் கிடையாதுங்க. காலையில உணவை தவிர்த்த பிறகு மதியானம் அதிகமா பசிக்கும். அந்த காரணமா அதிக அளவுல சாப்பிடுறது அல்லது அதிக கலோரி கொண்ட உணவுகள தேர்வு செய்வது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காலை உணவு சாப்பிடுறீங்க அப்படின்னா, அளவோடு மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள தேர்வு செஞ்சு சாப்பிடுங்க. உதாரணமா காய்கறிகள், பருப்பு வகைகள், முட்டை போன்ற புரத உணவுகள், முழு தானிய உணவுகள் போன்றவற்ற நீங்க உங்களுடைய உணவு முறைக்கு ஏற்றபடி உங்களுடைய பிளேட்ல சேர்த்துக்கலாம். முக்கியமா காலை உணவை கட்டாயம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். உங்களுடைய மொத்த உணவு முறை மற்றும் கலோரி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிற பேர்ல அதிகமா சாப்பிடுறது. இது ரொம்ப முக்கியமான தவறு. இது ஹெல்தி ஃபுட் அதனால எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், நெய், தேன் போன்ற சில உணவுகள் ஊட்டச்சத்து கொண்டதாக இருக்கலாம். ஆனா, அதுல சில அதிக கலோரி கொண்டவையாகவும் இருக்கலாம். உதாரணமா, ஒரு ஆரோக்கியமானதாக இருந்தாலும், ஒரு உணவு அத தேவைக்கு அதிகமா நாம சாப்பிட்டோம் அப்படின்னா, அதனுடைய மொத்த கலோரி அளவும் அதிகரிக்கலாம். அதனால, என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறத விட, எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததா நாம பார்க்க போறது, டீ, காஃபில சர்க்கரை சேர்க்கிறது மற்றும் நம்ம சாப்பிடுற ஸ்நாக்ஸ கணக்குல எடுத்துக்காம இருக்கிறது. நான் அதிகமா சாப்பிடவே இல்லங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, அவங்க நாள் முழுவதும் குடிக்கிற டீ, காஃபி, பிஸ்கெட், ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் போன்றவற்றில கணக்கிலே எடுத்துக்கவே மாட்டாங்க. நெறையா அவங்க அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஒரு நாள்ல பலமுறை சர்க்கரை சேர்த்த பானங்கள குடிக்கிறதும், அதோட ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும், மொத்த கலோரி உட்கொள்ளல அதிகரிக்கலாம். இதனால உடல் எடைய குறைக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிடக்கூடிய முக்கிய உணவுகள் மட்டும் அல்லாமல், இடையில் சாப்பிடக்கூடிய நம்ம ஸ்நாக்ஸ் அதாவது சிற்றுண்டிகளையும் கவனிக்கணும். ஒரு வாரத்துக்கு உங்களுடைய டயட் அதாவது உணவு மற்றும் நீங்க எடுத்துக்கிற பானங்கள நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கே சில ஆச்சரியமான விஷயங்கள் தெரியும். நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீகால் பண்ணும்போது புரியும். அடுத்ததா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நாம எக்ஸர்சைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீதமுள்ள நேரத்தெல்லாம் முழுவதுமே உட்கார்ந்தே இருக்கிறது. தினமும் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்றோம் அப்படிங்கிறதுக்காக, மீதமுள்ள நேரம் முழுவதையுமே உட்கார்ந்து இருக்கிறது நல்ல பழக்கம் இல்லங்க. உங்களுடைய தினசரி இயக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் தொடர்ந்து உட்கார்ந்திருக்காம, இடையில எழுந்திருச்சு நடக்கிறது, படிக்கட்டுகள பயன்படுத்துறது, வீட்டு வேலைகள்ல ஈடுபடுறது, தினசரி நடைப்பயிற்சி செய்வது போன்ற உங்களுடைய மொத்த உடல் இயக்கத்த அதிகரிக்க உதவி செய்யும். அதனால 1 மணி நேரம் எக்ஸர்சைஸ் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சு, நாள் முழுவதும் இன்ஆக்டிவிட்டில இருக்காதீங்க. உங்களுடைய தினசரி வாழ்க்கையில சிறிய சிறிய இயக்கங்கள நீங்க செய்யலாம். அதாவது சின்ன சின்ன மொமெண்ட் என்னமாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம். தொடர்ந்து உட்கார்ந்திருக்க வேலைய குறைச்சு. அடுத்ததா நாம பார்க்க போறது தூக்கத்த அலட்சியம் செய்றது. உடல் எடையை குறைக்கும்போது உணவு மற்றும் உடற்பயிற்சி மட்டுமே முக்கியம் அப்படின்னு நெறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா, நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தூக்கம் சரியாக இல்லாதபோது, பசி மற்றும் உணவு விருப்பத்த கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். அடுத்த நாள் அதிகமாக சாப்பிடுற பழக்கமும் ஏற்படலாம். அதனால தினமும் போதுமான நேரம் தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. நாம பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் மொபைல் பயன்படுத்துறத குறைக்கிறது, ஒரே நேரத்துல தூங்குற பழக்கத்த உருவாக்குறது போன்றது இந்த மாதிரி பழக்கங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உடல் எடை குறைப்புல தூக்கத்தையும் ஒரு பகுதியாக நாம பார்க்கணும். அடுத்ததா நாம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. மிக வேகமான எடைய குறைக்க முயற்சி செய்றது. ஒரே மாசத்துல 10 கிலோ குறைக்கணும், ஒரே வாரத்துல எடை குறையணும் அப்படின்னு மிகப்பெரிய இலக்குகள வச்சு கடுமையான டயட் செய்றது நீண்ட காலத்துக்கு தொடர கஷ்டமா இருக்கலாம். சில நேரங்கள்ல ஆரம்பத்துல எடை வேகமாக குறைஞ்சாலும்,
அந்த முறைய தொடர்ந்து செய்ய முடியாம போனா, மீண்டும் பழைய உணவு முறைக்கே நாம திரும்புறதுக்கு காரணமா அமையும். அதனால வேகமா இல்லங்க, தொடர்ந்து செய்யக்கூடிய முறைய தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். பேலன்ஸ்டு டயட் போதுமான புரோட்டீன் அண்ட் ஃபைபர், வழக்கமான நம்மளுடைய மூமெண்ட்ஸ், நல்ல தூக்கம் போன்றவற்றில நீண்ட கால பழக்கமாக மாற்ற முயற்சி பண்றது அவசியம். அடுத்துதான் தினமும் இந்த எடைய மட்டுமே பார்த்து கவலைப்படுறது. இது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னைக்கு எடை என்னோடது 70 கிலோ. நாளைக்கு 70.5. அடுத்த நாள் 69.8. உடனே என்னுடைய டயட் வேலை செய்யல அப்படின்னு முடிவு செஞ்சுடுறாங்க. ஆனா, உடல் எடை தினசரி தண்ணீர் அளவு, உப்பு உட்கொள்றது, உணவு அளவு உள்ளிட்ட பல காரணங்களால மாறக்கூடுது. அதனால தினசரி ஒரு எண்ணை மட்டும் பார்த்து முடிவு செய்யாம, நீண்ட கால போக்க நம்ம கவனிக்கணும். வாரத்திற்கு ஒரே மாதிரியான நேரத்துல எடையை அளந்து பதிவு செய்றது, அது மாதிரி ஒரு முறைய நாம சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லங்க, இடுப்பு அளவு, உடல் இயக்கம், உடல் பொருத்தம் போன்ற மாற்றங்களையும் கவனிக்கலாம். கடைசியா நாம உடல் எடையை குறைக்கவே இல்ல அப்படின்னா, இந்த 7 விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். 1. உணவ தவிர்க்கிறத மட்டும் எடை குறைக்கும் வழியா நினைக்கக்கூடாது. 2வது, ஆரோக்கியமான உணவையும் அளவோடு சாப்பிடணும். 3வது, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் போன்றவற்றையும் நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியது. 4வது, உடற்பயிற்சியோடு சேர்த்து தினசரி உடல் இயக்கத்தையும் அதிகரிக்கணும். 5வது, தூக்கத்தை அலட்சியம் செய்யக்கூடாது. 6வது, மிக வேகமாக எடையை குறைக்க முயற்சி செய்யக்கூடாது. 7வது, தினசரி எடை மாற்றத்தை பார்த்து மனம் தளரக்கூடாது. உடல் எடை குறைப்புக்கு ஒரே ஒரு மாயமான உணவு அல்லது பானம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுடைய மொத்த உணவு முறை, உடல் இயக்கம், தூக்கம் மற்றும் நீண்ட கால பழக்கவழக்கங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பல மாதங்களா முயற்சி செஞ்சும் எடை குறையல அப்படின்னா, திடீர்னு எடை அதிகரிக்குதுன்னா, நீங்க டாக்டர் அல்லது தகுதியான நம்ம ஒரு நிபுணர்கிட்ட ஆலோசனை பெறுவது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் அல்லது குடும்பத்தில உடல் எடையை குறைக்க முயற்சி செய்றவங்க யாராவது இருந்தா, அவங்களுக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதுபோல எளிமையான ஆரோக்கிய தகவலுக்கு நம்முடைய தேன் மிட்டாய் ஹெல்த் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.